பையன் இங்கே தான் சொன்னான். இவ்வளோ பெரிய பாலடைஞ்ச வீட்டில் அவங்க காணவே காணோம். நல்லா அங்கே பாரு, அங்கே தான் இருக்காங்க. ஆமாம், ஏதோ நோட் பேட்லாம் வச்சுருக்காங்க. படிக்கிறதுனா வீட்லேயே படிக்க வேண்டியது தானே. என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். வாங்குங்க. அவங்களுக்கு தோலை உரிக்கிறேன் நான். வாங்குங்க போல. பக்கு பக்குன்னு ஆயிடுச்சிங்க. என்னங்க பண்ணுறாங்க இவங்க? ஒரு மணி நேரம் இவளோட சித்தி வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, எந்த தங்கச்சி வீட்டுக்கு போகக்கூடாது. அப்படி என்னதான் இவங்களுக்கு வந்துச்சு? அக்கா அங்கே பாருங்க, அம்மா அப்பா. அச்சோ, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குது. பேய பார்த்து இல்லை, அம்மா அப்பா பார்த்து. என்னடி பென்சில்லாம் போட்டு எஸ் நோ ஏபிசிடிலாம் எழுதி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் வீட்லயே பண்ண வேண்டியது தானே. அக்கா தாமா ஹாரர் பிளேஸ் கூட்டிட்டு வந்து சார்லி சார்லி விளையாடலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்தா. சாய் ஸ்ரீ, உன்னை விட மாட்டேன். நீ இவிஎஸ் டெஸ்ட்லயே நீ தான் இது பண்ற, இதுலயே நீ தான் இது பண்ற. வீட்டுக்கு வா, உன்னை தோலை உடிச்சிடுறேன். இங்க நிக்கவே நிக்காதீங்க, எல்லாரும் வாங்க. இந்த இடமே ஒரு மாதிரியா மார்க்கமா இருக்குது. இப்ப கிளம்பி வரீங்க நீங்க. சீக்கிரம் வந்து தொலைங்கடா. சீக்கிரம் வந்து தொலைங்கடி. சும்மா வந்துட்டாங்க. வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு அடி வெளுத்து கட்டுறேன் நானு. வாங்க. அச்சோ, பயமா இருக்குதுக்கா. என்ன அடிக்க மாட்டாங்க, ஒன்னதான் அடிப்பாங்க. அம்மா இருங்கம்மா, நானும் வரேன். ஷோ, எனக்கு பயமா இருக்குதுடி. ஏன்டி நீயும்? அட போங்கக்கா. அம்மா இதோ வரேன். ஸ்ரீநிதி சாய்ஸ்ரீயோட அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி வீட்டுக்கு வந்த வாட்டி சாய்ஸ்ரீக்கு என்ன நிலைமைன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ பார்ப்பீங்க. என்னடி இதுக்கு தான் நான் அப்போவே நிறைய வாட்டி நீ ஹாரர் வீடியோஸ் பார்க்கும் போது சொன்னேன். அம்மாம்மா வலிக்குதுமா, அடிக்காதீங்கம்மா. ஹாரர் வீடியோ பார்க்கும்போது சொன்னேன், இது பண்ணாத, இதை பார்க்காதன்னு 100 வாட்டி உங்ககிட்ட சொன்னா. அது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே காமிக்கல நின்று. ஒன்னெல்லாம் அடிச்சு வளர்க்காம ஒன்று பெஸ்ட்டு. என்னது இது? என்ன மாமா வலிக்குது மாமா, அடிக்காதீங்க மாமா. உனக்கு ஏற்கனவே இவிஎஸ் டெஸ்ட்டில் வார்னிங் பண்ணி வச்சிருக்கிறேன். எவ்வளோ தப்பு நீயே பண்ணுவ. அந்த சின்ன குழந்தை ஸ்ரீநிதி எவ்வளோ, ஒன்றை விட 2 வயசு சின்ன பொண்ணு, அவளே இதுவாக இருக்கிறா பாரு. அங்கே பாரு, உக்காந்துட்டு இருக்கிறா பாரு அழகா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? படிக்கிறதும் கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. அந்த ரோசி பாலு சுமதி மது ரெட் வெல்வெட்லாம் எப்படி படிக்கிறாங்க? காவ்யா பிரியங்கா ஏதாவது எப்படி படிக்கிறாங்க? நீ என்ன கிழிச்சிருக்க படிச்சு? என்ன இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் ஏதாச்சும் நீ தப்பு பண்ண வெளுத்து கட்டிடுவேன் நான். புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேம்மா. நீ அக்கா, நீங்க அடி வாங்கும் போது நான் சிரிச்சேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குதுக்கா. ஸ்ரீநிதி வாய மூடி. அந்த பிள்ளை எதுக்கு திட்டுற நின்னு? 2 அடி வளர்த்து வச்சிருக்கணும். எங்க அந்த பாத்திரம் சமைக்கிறவங்களுக்கு சமைச்சு கொட்டணும் நான். எனக்கு சிரிச்சிருப்பா வந்து உங்களை பார்த்தா. ஸ்ரீநிதி அமைதியாரு, அப்புறம் உன்னையும் அடிச்சிருவேன் நான். வெரி ஸ்ட்ரிக்ட் மம்மி, மை ஷீலா மம்மி. அவ்வளோதான் காய்ஸ். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேவ் ஷார்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆளும் தட்டி விட்டுருக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் காய்ஸ். உட்காந்து எடுத்து படி. ஸ்ரீநிதி நீ ஃபோன் பாருமா. சரி, நம்ம சமைப்போம். பாத்திரம் இங்கே தானே வச்சேன். இங்கே இருக்குது.